டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இன்னும் 50 ஆண்டுகளில் சென்னையின் முக்கிய பகுதிகள் கடல் நீரில் மூழ்கிவிடுமா? இணையத்தில் பரவும் இதுபோன்ற கேள்விகளுக்கான பதிலை அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் சென்னையின் கடல் மட்டம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக ஆய்வு முடிவுகள் வெளியாகி அதிர்ச்சி அளிக்கிறது. இந்தியாவில் உள்ள கடற்கரையோர நகரங்கள் அடுத்த 50 ஆண்டுகளில் மிகப்பெரிய நிலவியல் மாற்றத்தை சந்திக்குமா? நாடாளுமன்றத்தில் மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் இப்படி ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கிறது. சென்னையின் கடல் மட்டம் ஆண்டுக்கு 4.31 மில்லிலிட்டர் அளவிற்கு அதிகரித்து வருவது அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. காடுகள் அழிப்பு, வெப்பநிலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. கடல் மட்டம் நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதாக ஐநாவின் காலநிலை அமைப்பு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கிடம் ஆந்திர கடற்கரை பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடல் மட்ட உயர்வு குறித்தான தரவுகளை சமர்ப்பிக்குமாறு கேட்கப்பட்டது. அதற்கு அவர் தாக்கல் செய்த அறிக்கை அறிவியல் மற்றும் புவியியல் வல்லுநர்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. 1900 முதல் 2000 ஆண்டு வரை இந்திய பெருங்கடல் பகுதி 1.7 மில்லிலிட்டர் அளவிற்கு சராசரியாக ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் செயற்கைக்கோள், நில வரைபடங்கள், கடல்சார் கண்காணிப்பு செயற்கைக்கோள் போன்றவை மூலமாக கடந்த 27 வருடங்களாக எடுக்கப்பட்ட தரவுகளில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக மும்பையில் கடல் மட்டம் அதிகரித்து வருவது தெரிய வருகிறது. இஸ்ரோவின் தரவுகள் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளில் இத்தகைய தரவுகள் கிடைத்துள்ள நிலையில் இதைவிட பல மடங்கு அதிகமாக இந்திய நகரங்களுக்குள் கடல் மட்டத்தின் அளவு அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கிறார்கள் சூழலியல் ஆர்வலர்கள். மும்பை, கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட நகரங்களில் கடல் மட்டம் ஆண்டுக்கு 4 மில்லிமீட்டருக்கு மேல் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. முக்கியத்துவம் தெரியாம டெவலப்மெண்ட் என்ற பேர்ல கோஸ்டல், அதாவது இனிமே நம்ம அரிப்புகள், அதுக்கப்புறம் சுனாமி, இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்கக்கூடிய தருணமா இருக்க போறது ஃபியூச்சர்ல. இந்த காலகட்டத்தில் நம்ம கடலை விட்டு நகர்ந்து வெளியில டெவலப்மெண்ட் பண்ணணுமே தவிர, ஆனா நம்ம கடலை நோக்கி நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். காடப்பாக்கம் பக்கத்துல மரக்காணத்துக்கு முன்னாடி அங்க போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இந்த மழை எல்லாம் வந்தது இல்லையா, அது கூட ஒரு காரணியா இருக்கலாம். 30 மீட்டர்ல இருந்து 50 மீட்டர் வரைக்கும் உள் வந்திருக்கு கடல். அது ஓரளவுக்கு இப்போ இருக்க பெய்த மழையினாலையும் இருக்கலாம். ஆனா அரிப்பு நிறைய நடந்துட்டு இருக்கு. சென்னையில் எண்ணூர், பழவேற்காடு, காசிமேடு, பெசநகர், திருவான்மியூர், ஈஞ்சம்பாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, கோவளம் உள்ளிட்ட பகுதிகள் மிகப்பெரிய அளவில் அடுத்த 30 ஆண்டுகளில் மாற்றத்தை சந்திக்கும் என்றும் கூறப்படுகிறது. நீங்க இது பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் கோஸ்ட்ல தான் நீங்க உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இட்ஸ் மணல், இது கோஸ்ட், அதாவது மணல் சார்ந்த கடற்கரை. ஆனா வெஸ்ட் கோஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் ராக்கி டெரைன். உங்களுக்கு அங்க அவ்வளோ ஆபத்து இருக்காது. உங்களுக்கு தோணும், அதாவது அலைகள் பெருசா இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதிக இம்பாக்ட் ஈஸ்ட் கோஸ்ட்ல தான். அலையாத்தி காடுகளை அழித்து குடியிருப்புகளை கட்டுவது ஆபத்தானது என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் கடலோர பெருநகரங்கள் மட்டுமின்றி சிறிய கிராமங்கள் பல காணாமல் போக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே கடல்சார் கட்டுமானங்கள், வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன்பாக பல்வேறு ஆய்வுகளை நடத்த வேண்டியது அவசியம் என சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.